Okay, we'll consider a sender is there and sender's device. Consider a laptop and receiver is somewhere. A receiver's device, consider a smartphone like this, right? Okay, so we are the sender, our friend he's the receiver. We'll take two names. Yes, Anas. Yes, Riaz. Okay, now we are going to send an email, students. நாங்க ஒரு email ஒன்று அனுப்ப போறோம். Okay, right. So I have to turn on my data and I want to access the internet. So I want to make a connection with the internet. Without internet we can't send emails. இணையம் இல்லாம எங்களுக்கு இமெயில்ஸ் எலக்ட்ரானிக் மெயில்ஸ் அனுப்ப முடியாது. ஸோ இணையத்தோட தொடர்பு ஏற்படுத்தி இந்த இமெயில் சர்வர் இமெயில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பல சர்வர்ஸ்கள் இருக்குது. ஜிமெயில், யாஹூ, எம்எஸ்என், அதே போன்று நாங்கள் டயலாக், எஸ்எல்டி இவ்வாறான நிறுவனங்களும் இருக்குது. அப்போ இந்த இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய நிறுவனங்களை எங்களுக்கு இரண்டாக பிரிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஜிமெயில், யாஹூ, எம்எஸ்என், ஹாட்மெயில் இவைகள் எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் டயலாக், மொபிடெல் அல்லது எஸ் எஸ்எல்டியில் நாங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் பேமெண்ட் ஒன்று செலுத்தி நாங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ எங்களோட இமெயில் சர்வர் ஜிமெயிலாக இருந்தால் எங்களோட யூசர் நேம் அதுக்கு பின்னால அந்த இமெயில் சர்வரோட அட்ரஸ் அந்த இடத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் anas@gmail.com likewise. Okay, right. So I'll take the server here. Server like this and another server. Okay, these are two mail server students. இந்த இடத்துல நான் ரெண்டு mail servers mention பண்ணிருக்கிறேன். Okay, அப்ப அனாஸ் த மெயில் சர்வர் நாங்க எடுப்போம் ஜிமெயில் சொல்லி, ரியாஸ் த மெயில் சர்வரை நாங்க யாஹூன்னு சொல்லி எடுப்போம். ரைட், ஓகே. இப்போ அனஸ் ஒரு இமெயில் ஒன்று அனுப்ப போறார் அவரோட மெயில் சர்வர் ஊடாக. ஸோ அவர் இணையத்தோட ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்தணும். ஹே ஹேவ் டு கனெக்ட் வித் தி இன்டர்நெட் அண்ட் கோ டு தி ஜிமெயில் இன்டர்ஃபேஸ். அவரோட இமெயில் சர்வரில் அந்த இன்டர்ஃபேஸுக்கு போயிட்டு எஸ் அதில் கிடைக்கக்கூடிய கம்போஸ்னு பட்டனை கிளிக் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். அதில் தேவையான மெசேஜ், அட்டாச்மெண்ட்ஸ் அவைகளை டைப் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் எஸ் இந்த பாத்தூடாக அது ஜிமெயில் சர்வருக்கு இல்லாட்டி அனஸ்ட இமெயில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்வருக்கு போயிட்டு சேரும். ஓகே, அந்த ஜிமெயில் சர்வர் ரிசீவர்ஸ் அட்ரஸ் அவதானிக்கும். நாங்கள் இமெயில் ஒன்று அனுப்பக்கூடிய நேரத்தில் ஃப்ரம் டூன்னு இருக்கு, அந்த டூல நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ் அவதானித்து அந்த டூல் இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ்களுக்குரிய இமெயில் சர்வர்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். எங்களுக்கு ஒரு இமெயிலை ஒருவருக்கல்ல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்பலாம். we can send an email to thousands of people at once. ஒரே நேரத்தில் அனுப்பலாம். ஸோ நாங்கள் டூன்ற இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் எஸ் டூன்ற இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் அது பல சர்வர்ஸ்கள் சேர்ந்த இமெயில் அட்ரஸாக இருக்கலாம். ஜிமெயில் உள்ளதாக இருக்கலாம், யாஹூவாக இருக்கலாம், ஹாட்மெயிலாக இருக்கலாம், அல்லது எம்எஸ்என் இருக்கலாம். ஸோ நாங்கள் இந்த இடத்துல ஒரு இமெயில் எடுப்போம். அனாஸ் ரியாஸுக்கு ஒரு இமெயில் அனுப்புறாரு.
Anas the email server Gmail, Riaz the email server Yahoo. So after Anas message received to Gmail server, it can identify the receivers. எந்த ரிசீவருக்கு அனுப்பப்படணும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்வருக்கு எங்கட மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ் அனுப்பக்கூடிய அந்த இமெயில் ரியாஸுக்கு தான் போகணும். ரியாஸ் த இமெயில் சர்வர் எஸ் நாங்கள் யாஹூன்னு சொல்லி எடுப்போம். இட் இஸ் கோயிங் டு யாஹூ சர்வர். அது யாஹூ சர்வருக்கு போயிட்டு சேரும். ஓகே ரைட். அதன் பின்னால எந்த சந்தர்ப்பத்தில் ரியாஸ் லொக் ஆகிறாரோ, தட் அவரோட டேட்டாவை ஒன் பண்ணுறோம், அவரோட மொபைல் ஃபோன், ஸோ டேட்டா ஒன் பண்ணினால்தான் மெசேஜஸ் ரிசீவ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே அவர் டேட்டா ஒன் பண்ணுறாரு, அப்போ யாஹூ சர்வரில் இல்லாட்டி அவரோட இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் அல்லது அவரோட இமெயில் சர்வர் யாஹூ, இந்த யாஹூ சர்வருக்கு ரிசீவ் ஆகின இந்த அனஸ்ட இமெயில் திரும்ப எஸ் ரியாஸுக்கு போயிட்டு சேரும். ஓகே, இது தான் இமெயில் ஒன்று சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய விடயம். திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். அனஸ் சென்ட்ஸ் டு an email to Riaz. So Anas is the sender, Riaz is the receiver. Okay, so Anas, his email server is Gmail, our the email server Gmail, Riaz the email server Yahoo. So Anas message send பண்ணின உடனே அந்த மெசேஜ் போகும் அவரோட ஜிமெயில், அதாவது அவரோட இமெயில் சர்வர் ஜிமெயிலுக்கு போகும். ஜிமெயில் அது ஸ்டோர் பண்ணப்பட்டு அதால் ஐடென்டிஃபை பண்ணும் ரிசீவர்ஸ், யாருக்கு ரிசீவ் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த ரிசீவர்ஸ் த சர்வர்களுக்கு இமெயில் சர்வர், தட் மே பி யாஹூ, தட் மே பி எஸ் ஹாட்மெயில் ஓ சம்திங் எல்ஸ், இன்னொரு எம்எஸ்என் அவ்வாறு சர்வர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த சர்வருக்கு இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணப்படும். அந்த சர்வர்ல ஸ்டோர் பண்ணப்பட்டு வைக்கப்படும். எப்ப ரிசீவர் உடனே ரிசீவர் ஆன்லைன்ல இருந்தால் உடனே இந்த சர்வருக்கு வந்த மெசேஜ் அந்த ரிசீவருக்கு போயிட்டு சேரும். அல்லது பல நாட்கள் கழிந்து அவர் ஆன்லைனுக்கு வந்தால் இல்லாட்டி டேட்டா ஆன் பண்ணினால் அவர் அந்த இமெயிலை கன்ஃபிகர் பண்ணி இருக்கக்கூடிய டிவைஸுக்கு அந்த இமெயில் அதன் பின்னால போயிட்டு சேரும். ஸோ திஸ் இஸ் த திங் ஹேப்பன் வைல் வி ஆர் சென்டிங் இமெயில்ஸ். ஸோ நாங்கள் பல பேருக்கு இமெயில் அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த விடயத்தை நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். அனஸ் 50 பேருக்கு இமெயில் அனுப்புறாங்க. ஓகே, அனஸ் சென்ட் an email to 50 people or 50 persons. So that email goes to Anas email server, that means Gmail. அந்த 50 பேர்ல 10 பேர் ஜிமெயில் உள்ளவங்க வைப்போம். அப்ப இதுலேயும் அந்த 10 பேரும் லொக் ஆகக்கூடிய நேரத்தில் இல்லாட்டி டேட்டா ஒன் பண்ணக்கூடிய நேரத்தில் இல்லாட்டி அந்த அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இமெயில் இதுல இருந்தே அவங்களுக்கு போயிட்டு சேரும். இன்னும் 25 பேர் இருக்கிறாங்க யாஹூல. அப்ப அது யாஹூ சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த 25 பேர்ல எப்படி லொக் ஆகுறாங்களோ இமெயிலுக்கு அல்லது எப்ப டேட்டா ஒன் பண்றாங்களோ அந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த 25 பேருக்கும் அந்த இமெயில் போயிட்டு சேரும். ஓகே, மற்ற 15 பேரும் எம்எஸ்என் சர்வர்ல ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எம்எஸ்என் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படும். அப்ப எம்எஸ்என் சர்வர்ல அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த 15 பேர் எந்தெந்த சந்தர்ப்பத்துல லொக் ஆகுறாங்களோ இமெயிலுக்கு அல்லது டேட்டா ஒன் பண்றாங்களோ அவங்கள இமெயில் கன்ஃபிகர் பண்ணிருக்கக்கூடிய டிவைஸ்ல அந்த சந்தர்ப்பத்துல எம்எஸ்என் சர்வர்ல இருந்து அந்த மெசேஜ் அவங்களோட டிவைஸுக்கு போயிட்டு சேரும். ஓகே, this is what happen while we are sending email and while we are receiving email. ஓகே, இமெயில் சென்ட் பண்ணக்கூடிய நேரத்துல இமெயில் ரிசீவ் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த விடயம் தான் நடக்கக்கூடியதாக இருக்குது. ரியாஸ் ஒரு ரிப்ளை ஒன்று அனுப்புறன்னு வைப்போம். இவர் அனுப்பின மெசேஜுக்கு ரியாஸ் ஒரு ரிப்ளை அனுப்புறாரு. ஸோ அந்த ரிப்ளை போகும் யாஹூ சர்வருக்கு. என்ன சொன்னா ரியாஸ் த இமெயில் சர்வர் அது
யாஹூ சர்வருக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணப்படும். யாஹூ சர்வரில் இருந்து உடனடியாக அது ஜிமெயில் சர்வருக்கு அனுப்பப்படும். ஜிமெயில் சர்வரில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அனஸ் எப்பொழுது ஆன்லைன் அதாவது டேட்டா ஆன் பண்றாரோ இல்லாட்டி அவரோட இமெயில் அக்சஸ் பண்றாரோ அந்த சந்தர்ப்பத்துல ஜிமெயில் சர்வரில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் அனஸுக்கு போயிட்டு சேரும். ஓகே, hope it's clear students. Got the clear idea about how email works. So இந்த email work பண்ணக்கூடிய நேரத்துல எஸ் தொழிற்படக்கூடிய புரோட்டோகால் சம்பந்தமாகவும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துறேன். ஓகே, இமெயில் சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இல்லாட்டி இமெயில் அனுப்பக்கூடிய நேரத்தில் தொழிற்படக்கூடிய புரோட்டோகால் சம்பந்தமாக ஏர்லியா நான் ஞாபகப்படுத்தினேன். we have discussed several protocols. Hope you can remember HTTP protocol, TCP IP protocol, SMTP protocol, FTP and ICMP. இவ்வாறான 5 protocol சம்பந்தமாக நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். we have discussed 5 kinds of protocols. There are some more, but according to our syllabus this is good enough. So this SMTP, simple mail transfer protocol, it is the protocol. The protocol means set of rules and regulations. Under those rules and regulations only communication happen. அதாவது தரவு தொடர்பாடல் நடப்பதற்குண்டான சில விதிமுறைகளை தான் நாங்க புரோட்டோகால் நெறிமுறைன்னு சொன்னோம். ஓகே, ஸோ இந்த எஸ்எம்டிபின்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக இந்த விதிமுறைகளுக்கு இணங்கத்தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுல அனஸ்ட் இருந்து ஜிமெயில் சர்வருக்கு போறது எஸ்எம்டிபி புரோட்டோகால் ஊடாக, ஜிமெயில் இருந்து யாஹூக்கு போறது எஸ்எம்டிபின்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக, பட் யாஹூல இருந்து ரியாஸுக்கு வாரது எஸ்எம்டிபி என்று சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக அல்ல. அந்த இடத்துல 2 புரோட்டோகால்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, 2 புரோட்டோகால்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று POP3 என்று சொல்லக்கூடிய புரோட்டோகால், POP3 என்று சொல்லக்கூடிய புரோட்டோகால் அல்லது IMAP என்று சொல்லக்கூடிய புரோட்டோகால் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ரைட். அப்ப அனஸ்ட் இருந்து அவரோட சர்வருக்கு, அவரோட சர்வர்ல இருந்து ரிசீவர் சர்வருக்கு இமெயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக. ஆனால் ரிசீவர்ஸ் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு இமெயில் ரிசீவ் ஆகிறது 2 புரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த 2ல ஒன்றை பயன்படுத்தி, அதாவது POP3 புரோட்டோகால் அல்லது IMAPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகாலை பயன்படுத்தி தான் அந்த இடத்துல ரிசீவர் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு இமெயில் போயிட்டு சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் இட்ஸ் கிளியர் என்று நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த POP3ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால், அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் 3ன்னு சொல்லி. IMAPன்னு சொல்லக்கூடியதுல மீனிங் இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் புரோட்டோகால், இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் புரோட்டோகால் சொல்லக்கூடிய புரோட்டோகால் 2 ஊடாக. அப்ப இந்த புரோட்டோகால் 2க்கு இடையில வித்தியாசம் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் முன்னுக்கு படிக்க இருக்கிறோம். ஸோ ரிசீவர் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு இமெயில் அக்சஸ் ஆகிறது POP3 அல்லது IMAPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எவ்வாறு இமெயில் தொழிற்படுகிறன்னு சொல்றத இந்த டயக்ராத்தை வச்சு எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். So hope you got the idea. If you have any questions or doubts, please let me know. Just put the heading as electronic mail. Electronic mail ன்ற தலைப்பை போட்டு இதை draw பண்ணி குயிக்கா. After that we'll take a note related to email. Electronic mail ன்ற தலைப்பை போட்டு இதை draw பண்ணிக்கும். If we consider an email address, there are 2 parts in an email address. ஒரு email addressல 2 பகுதிகளை எங்களுக்கு அடையாளம் காணலாம். For example, I'll take like this. Learn ICT at take gmail.com. Okay, so I'll take another example. My
learning at yahoo.com. Right, suppose these two are email addresses. We'll consider these two as email addresses. ஸோ இமெயில் அட்ரஸ் ஒன்றில் 2 பகுதிகளை எங்களுக்கு அடையாளம் காண முடியும். ஒன்று @க்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதி, அடுத்தது @க்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதி. ஸோ the part before the @sign we call it as username. @signக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம் username என்று சொல்லி. @signக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம் domain name என்று சொல்லி. ஓகே, @signக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதி யூசர் நேம், பயனர் பெயர். @signக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி எஸ் we call it as domain name, ஆள்களப்பெயர் என்று சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ஹியர் ஆள்களப்பெயர்னு வரக்கூடிய நேரத்தில் டாப் லெவல் ஹை லெவல் டொமைன் உண்டு, இல்லை டாப் லெவல் டொமைன் மேல்மட்ட ஆள்களம் உண்டு. அதில் இருக்கும் ஆள்களப்பெயர் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேசினோம் யூஆர்எல் பேசக்கூடிய நேரத்தில். ஸோ @sign கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸில் @signக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பகுதி before the @sign or the previous part of the @sign, it is called username. We can choose a username according to our wish. எங்களோட தேவைக்கு ஏற்ப எங்களுக்கு யூசர் நேம் ஒன்று தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடியது it is unique to everyone. இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்றது ஒரு யூனிக் அட்ரஸ் உண்டு. அதனால வேறொருவர் தேர்ந்தெடுக்காத யூசர் நேமை தான் நாங்கள் எடுக்கணும். உதாரணமாக எங்களோட பேர் எஸ் வில் கன்சிடர் ஹனாண்டு இருக்குது. ஓகே, அப்போ hana@yahoo.com சொல்லி எங்களுக்கு எடுக்க முடியாது. என்ன சொன்னா ஆல்ரெடி அந்த பேரை யூசர் நேமை ஒருவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ most probably we have to use some that means numbers or other words within our name. எங்களோட நேமோட சேர்த்து ஏனைய பேர் அல்லது ஏனைய நம்பர்ஸ் எங்களுக்கு பயன்படுத்த வேண்டி வரும் இந்த யூசர் நேமை நாங்கள் சூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில். ஸோ யூசர் நேம் எங்களுக்கு விரும்பியவாறு சூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னதாக இன்னொருவர் பயன்படுத்தாத யூசர் நேமை தான் நாங்கள் எடுக்கணும். பிகாஸ் இமெயில் அட்ரஸ் இட் இஸ் அ யூனிக் அட்ரஸ் டு எவ்ரி ஒன். இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்றது ஒவ்வொருவருக்கும் யூனிக்காக தனித்துவமாக வழங்கப்படக்கூடிய ஒரு அட்ரஸ். ஸோ டொமைன் நேம் இட் இஸ் அப் டு அவர் சர்வர். அதாவது இமெயில் சர்வர், எங்களோட இமெயில் சர்வரை பொறுத்து டொமைன் நேம் வித்தியாசப்படும். எங்களோட இமெயில் சர்வர் ஜிமெயிலாக இருந்தால் gmail.com, யாஹூவாக இருந்தால் yahoo.com, MSN ஆக இருந்தால் msn.com, டயலாக் இருந்தால் dialog.lk, SLT ஆக இருந்தால் SLT.lk, அவ்வாறு ஆள்களப்பெயர் அமைந்து இருக்கும். So if we consider an email address, there are two parts. First part, that means before the @sign, it is called username, பயனர் பெயர். After the @sign, it is domain name, ஆள்களப்பெயர். Even @sign, it is compulsory for an email address. இந்த @sign என்று சொல்லக்கூடியதும் இமெயில் அட்ரஸுக்கு கம்பல்சரியான உண்டு. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் இமெயில் அட்ரஸ். ஒரு இமெயில் அட்ரஸ் உடைய ஸ்ட்ரக்சர் இவ்வாறு தான் அமைந்திருக்கும். Okay students, so we'll go for a small note related to the structure of email address, and before that you have to write down a small point related to electronic mail. இமெயில் சம்பந்தப்பட்ட டயக்ராமோடு நாங்கள் வரைஞ்சோம். அது கீழால ஒரு பாயிண்ட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இமெயில் அட்ரஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எவ்வாறு அமைந்திருக்குதுன்னு சொல்லி நோட் ஒன்றுக்கு போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், just a minute, I'll share the note. Yes, you already mentioned the heading electronic mail and you drew the diagram. So after the diagram, yes, mention this point. இது ஒரு பாயிண்டாக எழுதிக்கும். நீங்க வரைஞ்ச டயக்ரத்துக்கு கீழால இது ஒரு பாயிண்டாக எழுதிக்கும். இதுல தந்திக்கிற வரைபடத்தை விட தெளிவான வரைபடம்னு நாங்க வரைஞ்சோம். ஸோ கீழால ஒரு பாயிண்டாக இது எழுதிக்கங்க. அதன் பின்னால
இமெயில் அட்ரஸ் ஒன்ற ஸ்ட்ரக்சர் எவ்வாறு இருக்குது என்று சொல்லக்கூடியதை நாங்கள் சின்ன ஒரு நோட் ஒன்று எடுப்போம். குயிக்லி note down it. I'll give 1 minute, it's enough. There are two parts of an email address. Before the @, we call it as username. After the @, it is domain name. @க்கு முன்னதாக இருக்கக்கூடிய பகுதி பயனர் பெயர், @க்கு பின்னால வரக்கூடிய பகுதி ஆள்களப் பெயர் என்பதாக நாங்கள் அழைப்போம். அடுத்ததாக அவதானிக்க போறோம். Okay students, so there are many email service providers. இந்த மின்னஞ்சல் சர்வீஸை வழங்கக்கூடிய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இந்த இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், அதே போல சார்ஜ் ஒரு பேமெண்ட்டுக்கு இந்த இமெயில் சர்வீஸை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் என்பதாக அதை இரண்டாக பிரிக்கலாம். So if you consider the email servers or the email service providers who provide their facilities free of charge, Yahoo, Gmail, MSN, Ask, those kind of servers we can consider. Okay, இப்போ Yahoo, MSN, Gmail, Ask போன்ற நிறுவனங்களால இமெயில் அட்ரஸ் உண்ட இமெயில் அக்கௌண்ட் உண்ட ஃப்ரீயாக எங்களுக்கு உருவாக்குறதுக்குரிய வசதியை இல்லாட்டி அந்த அமைப்பை எங்களுக்கு தருகுது. பட் இஃப் யூ கன்சிடர் டயலாக், எஸ்எல்டி, மொபிடெல், இவைகளுடைய இமெயில் அட்ரஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் வி ஹாவ் டு டூ அ பேமெண்ட். நாங்கள் ஒரு பேமெண்ட் ஒன்று செலுத்தி அந்த இமெயில் அட்ரஸை பெற்றுக்கொள்ளணும். ஸோ இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சைட்டுக்கு நாங்கள் லாக் ஆகி சைன் அப், சைன் இன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அப்போ அந்த சைன் அப்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்ல அதிகமானவங்களுக்கு இமெயில் அட்ரஸஸ் இருக்கும்னு சொல்லி, because you have to create an email address, it is very important in ஃபியூச்சர்ல வச்சு உங்களுக்கு நிறைய பிரயோசனப்படும். ஸோ இமெயில் அட்ரஸ் ஒன்று எங்களுக்கு தனியாக இருக்கணும். ஸோ we can go to the server, which is the server we need. We like to create our email. எங்களோட இமெயிலை நாங்கள் உருவாக்க விரும்பின சர்வருக்கு போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் சர்வருக்கு போயிட்டு சைன் அப்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்தால் அதில் எங்களோட டீட்டெயில்ஸ், பல டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். It will ask some details related to us, so we can give our name, age, date of birth, and the details asked by the server. Then we can open an email address. அந்த email அந்த தேவையான டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம் எங்களுக்கு. அதாவது இமெயில் அட்ரஸ்ல யூசர் நேம் பயனர் பெயரை எங்களுக்கு விரும்பியவாறு உருவாக்கலாம். இதுவரையில இன்னொருவர் பயன்படுத்தாத பயனர் பெயர் எங்களுக்கு அந்த இடத்துக்கு எடுக்கலாம். ஸோ அதில் டொமைன் நேம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சர்வருடைய பகுதி அந்த இடத்துக்கு வரும். அதே போல் பாஸ்வேர்டு ஒன்று எங்களுக்கு உருவாக்க முடியும். ஸோ அவ்வாறு இமெயில் அட்ரஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி முடிஞ்ச பின்னால எங்களுக்கு அந்த இமெயில் உள்ளுக்கு லாக் ஆகலாம். லாகின் அல்லது சைன்இன் சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அல்லது இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கேட்கும். இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் நாங்கள் அக்யூரேட்டாக டைப் பண்ணன்னு சொன்னால் அதன் பின்னால எங்களோட இமெயிலுக்கு இல்லாட்டி எங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ இவ்வாறு இமெயில் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகி எங்களுக்கு இமெயில் ரிசீவ் பண்ணலாம், எங்களுக்கு வரக்கூடிய இமெயில்ஸில் பார்வையிடலாம், எங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணலாம் தேவையானவர்களுக்கு. அதே போல் எங்களோட இமெயில்ஸை கேட்டகரைஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் டிஸ்கனெக்ட் ஆகும், சேம் லிங்கை கிளிக் பண்ணி கனெக்ட் ஆகும். நாங்கள் இமெயில் கிரியேட்